தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருள், கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் ஆட்சி செய்தார், பூவுலகம் மகிழ்வதாக என்னும் திருப்பாடலுக்கு ஏற்ப மகிழ்வோடு ஆலயம் கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கங்களை உரித்தாக்குகின்றோம். மனம் ஆகி நற்செய்தியின் நம்புங்கள் என்னும் இறை வார்த்தையின்படி வாழ்ந்திட இறைவன் இன்றைய நாளில் சிறப்பாக அழைக்கின்றார். நற்செய்தியை தனது வாழ்வாக்கி விசுவாசத்தில் தளர்ந்தவர்களையும் வேத தலவரங்களால் மனம் மாறி தவறான வழி சென்றவர்களையும் இறைவன் பக்கம் ஈர்த்து உண்மை விசுவாசத்தை உலகிற்கு உணர்த்திய நம் பாதுகாவலை போல் நாமும் வாழ்ந்திட வரம் வேண்டி இணைப்போம் இறைவனின் திருப்பதியில். பாதுகாவலை நம்ம நாள் தலையாக திருவள்ளிவாட்டில் பங்கு வருகின்ற அனைவருடைய உள்ள நலன்களுக்காகவும் குடும்ப நலன்களுக்காகவும் தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் தேவைகளுக்காகவும் ஒப்படைக்கப்படுகிறது. தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். என் பிள்ளைகளை நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுகளுக்கு செல்வாராம்.
மன்றாடுவோமாக. அன்பே உருவான இறைவா, மனத்துணிவை எங்களுக்கு அருள உம்மை வேண்டுகின்றோம். உமது மறைசாட்சியான தூய செபஸ்தியாரின் சிறந்த எடுத்துக்காட்டால் நாங்கள் தோண்டப் பெற்றுள்ளோம். இவ்வாறு மனிதருக்கு கீழ்ப்படிவதை விட உமக்கு கீழ்ப்படியை கற்றுக்கொள்ளும் மனத்துணிவை பெற எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரை கொண்டே இறைவனாக என்றென்றும் வாழ்க. ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1. இறை வசனங்கள் 1 முதல் 6 முடிய. பலமுறை பல வகைகளில் முற்காலத்தில் இறைவாக்கின வழியாக நாம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் இவ்விறுதி நாட்களில் தம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். இவரை எல்லாவற்றுக்கும் உரிமையாளராக்கினார். இவர் வழியாக உலகங்களை படைத்தார். கடவுளுடைய ஆட்சியின் சுடவழியாகவும் அவருடைய இயற்பின் அச்சுப்பதிவாகவும் விளங்கும் இவர் தம் வல்லமைமிக்க சொல்லால் எல்லாவற்றையும் தாங்கி நடத்துகிறார். மக்களை பாவங்களிலிருந்து தூய்மைப்படுத்திய பின் விண்ணகத்தில் இவர் பெருமை மிக்க கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். இவ்வாறு இறைமகன் வானதூதரை விட சிறந்ததொரு பெயரை உரிமை பெயராக பெற்றார். அந்நிலைக்கு ஏற்ப அவர்களை விட இவர் மேன்மை அடைந்தார். ஏனெனில் கடவுள் வானதூதர் எவரிடமாவது நீ என் மைந்தன், இன்று நான் உன்னை பெற்றெடுத்தேன் என்றும் நான் அவருக்கு தந்தையாய் இருப்பேன், அவர் எனக்கு மகனாய் இருப்பார் என்றும் எப்போதாவது கூறியிருந்தார். மேலும் அவர் தம் முதல் பேரான இவரை உலகிற்கு அனுப்பிய போது கடவுளின் தூதர் அனைவரும் அவரை வழிபாடுகிறார்கள் என்றார். ஆண்டவரின் நல்வாக்கு.
நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1 இறைவார்த்தைகள் 14 தொடங்கி 20 முடிய. மார்க் நற்செய்தி 1வது அதிகாரம் 14 முதல் 20 முடிய உள்ள உயிருள்ள வார்த்தைகள். யோவான் கைது செய்யப்பட்ட பின் கடவுளின் நற்செய்தியை பறைசாற்றிக் கொண்டே இயேசு கலிலேயாவில் வந்தார். காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது, மனமாய் நற்செய்தியை நம்புங்கள் என்று அவர் கூறினார். அவர் கலிலேய கடலோரமாய் சென்றபோது சீமோனையும் அவர் சகோதரன் அந்திரேயாவையும் கண்டார். அவர்கள் கடலில் வலை வீசிக் கொண்டிருந்தார்கள், ஏனெனில் அவர்கள் மீன் பிடிப்பவர்கள். இயேசு அவர்களை பார்த்து, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவர்களாக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை வைத்துவிட்டு அவரை பின்பற்றினார்கள். பின்னர் சற்று அப்பால் சென்றபோது செபதேயின் மகன் யாக்கோபையும் அவருடைய சகோதரன் யோவானையும் இயேசு கண்டார். அவர்கள் படகில் வலைகளை பழுதுபார்த்துக் கொண்டிருந்தார்கள். உடனே இயேசு அவர்களையும் அழைத்தார். அவர்களும் தங்கள் தந்தை செபதேவை கூலி ஆட்களோடு படகில் வைத்துவிட்டு அவர் பின் சென்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு துறவி ஒருவர் ஒரு ஆற்றங்கரையில் குடிசை அமைத்து ஒரு தவ வாழ்வு மேற்கொண்டிருந்தார். மக்கள் அவரை வந்து சந்திப்பது உண்டு, அவரிடம் போதனைகளை கேட்பது உண்டு. இவ்வாறு ஒரு செல்வந்த ஒருவரை அவரை பார்த்து வந்திருக்கிறார். சுவாமி, எனக்கு ஒரு விளக்கம், ஒரு தெளிவு தேவை. என்னிடம் ஒரு கேள்வி இருக்கிறது. மனிதனுக்கும் கடவுளுக்கும் இடையே உள்ள இந்த இடைவெளியை எப்படி கண்டுபிடிப்பது? இந்த இடைவெளி ஒரு மனிதனுக்கு இன்னொருவர் மாறுபடும். ஒருவர் கடவுள் கரையில் இருக்கலாம், ஒருவர் தொலைவில் இருக்கலாம். அவருடைய கேள்வி இதுதான், மனிதனுக்கும் கடவுளுக்கும் இடையே அந்த இடைவெளியை எப்படி கண்டுபிடிப்பது? ஒரு நிமிடம் யோசித்த துறவி சொல்லலாம், உங்களிடம் இருக்கிற எல்லா பொருட்களையும் எடுத்து வரிசையாக வையுங்கள். அவர் வரிசையாக எடுத்து வைத்திருக்கிறார். இதுதான் உங்களுக்கும் கடவுளுக்கும் இடையே உள்ள தூரம். அப்படி என்றால் இது எதை குறிக்கிறது என்றால், கடவுளுக்கும் நமக்கும் இடையே உள்ள அந்த தூரத்தை நாம் பயன்படுத்துகின்ற பொருட்கள் தீர்மானிக்கிறது. அல்லது பொருட்களுக்கு முன்னுரிமை கொடுக்கின்ற போது ஆண்டவர் பின்னுக்கு தள்ளப்படுகிறார் என்ற ஒரு செய்தியை தருகிறது. ஆனால் சிறிது பார்க்கிற போது கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே அந்த இடைவெளியை 3 சிந்தனைகள் கிடைக்கின்றன. முதலாவது பொருள். அதை விவரி அடிப்படையில் பார்க்கின்ற போது தொடக்க முறையில் பார்க்கின்றோம். ஆதாம் ஏவாளுக்கும் கடவுளுக்கும் இடையே உள்ள அந்த உறவை பிரித்தது எது? பழம். பழத்தை ஆசைப்பட்டதுன்னு சாப்பிட்டான். பாம்புன்னு அவர் சொல்லல, பழத்தை சாப்பிட்டாருன்னு அவர் சொன்னார். ஒரு சாத்தனம் என்ன சொல்லுது? நீ சாப்பிட்டீங்கன்னா கடவுள் போல நீ ஆயிடுவ, நன்றி தீமைகளை நீ அறிந்து கொள்வாய். எனவே அந்த பழத்திற்கு அவள் ஆசைப்பட்ட அந்த பழம் பார்ப்பதற்கு கவர்ச்சியாக இருந்தது, கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்தது. எனவே அந்த பழத்தினுடைய அழகில் அவள் மயங்கினாள், பழத்திற்கு ஆசைப்பட்டாள். அதை உண்டதால் கடவுளுக்கும் அவளுக்கும் இடையே உள்ள இந்த இடைவெளி நீண்ட இடைவெளியாக மாறிவிட்டது. அந்த தோட்டத்தை விட்டே அவர் வெளியே அனுப்பிவிட்டார். அனுப்பியது மட்டுமல்ல, இனி நீங்கள் உழைத்து உண்ண வேண்டும் என்று ஒரு தண்டனையோடு அவர்களை அனுப்புகின்றார். முதல் சிந்தனை. இரண்டாவது, கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே உள்ள இடைவெளிக்கு காரணம் மனிதனுடைய எண்ணங்கள் அல்லது சிந்தனைகள், எதிர்மறையான சிந்தனைகள். விவிலியத்தில் பார்க்கின்ற போது காயின் ஆபேல் 2 சகோதரர்கள். ஆபேலுடைய காணிக்கை கடவுளை ஏற்றுக்கொண்டார். ஏனெனில் அவன் ஆண்டவரை என்ன செய்தான்? தன்னுடைய விளைச்சலின் முதல் கனியை கடவுளுக்கு அன்போடு அவன் கொடுத்தான். கடவுளுக்கு அன்போடு ஏற்றுக்கொண்டார். ஆனால் காயினுடைய காணிக்கையை கடவுள் ஏற்றுக்கொள்ளவில்லை.
ஏன் அவருடைய மனம் தூயதாக இல்லை. நீங்கள் காணிக்கை கொண்டு வருகிற போது நீங்கள் என்ன கொண்டு வருகிறீர்கள் என்று கடவுள் ஒரு நாளும் பார்ப்பது இல்லை. கொண்டு வருபவருடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்றுதான் அவர் பார்க்கின்றார். எனவேதான் நற்செய்தி வாசிக்கணும். நீங்கள் காணிக்கை கொண்டு வருகிற போது உங்கள் சகோதர சகோதரிகளோடு மறக்காமல் இருந்தது என்றால் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு முதலில் போய் அவரோடு நல்லது செய்துவிட்டு பிறகு வந்து உங்கள் காணிக்கை செலுத்துங்கள். அப்படின்னா ஆவியுடைய மனம் தூயனாக இருந்தது. அவருடைய காணிக்கையை கடவுள் ஏற்றுக்கொண்டார். இதனால் காயின் தன்னுடைய சகோதரன் மீது பொறாமை கொள்கின்றார். அதுதான் எண்ணம், பொறாமை எண்ணம். இந்த பொறாமை எண்ணம் எந்த அளவுக்கு செல்கிறது? தன்னுடைய சகோதரனை கொலை செய்யக்கூடிய அளவுக்கு செல்கிறது. எனவே கடவுளை விட்டு பிரிந்து நிற்கின்றார். அந்த இடைவெளி எட்ட முடியாத அளவிற்கு தொலைவில் சென்று விடுகிறது. மூன்றாவது காரணம், இடைவெளிக்கான காரணம் மனிதனுடைய குற்றங்கள், தவறுகள் அல்லது பாவங்கள். இதை தாவீதரசருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். கடவுள் எல்லா ஆசீர்வாதங்களும் கொடுத்தார், எல்லா செல்வங்களும் கொடுத்தார். ஆனால் அவருடைய புத்தி எங்கே செல்கிறது பாருங்கள். எல்லோரும் போருக்கு சென்றிருக்கிறார்கள். நாட்டு மக்களை போருக்கு அனுப்பிவிட்டு அவர் அரண்மனையில் இருக்கின்றார். அரண்மனையில் இருந்தவர் அங்கே குளத்தில் வேறு ஒருவருடைய மனைவி குளித்துக் கொண்டிருப்பதை அவர் பார்க்கின்றார். உரியாவுடைய மனைவி பத்சேபா. அவள் உனக்கு சொந்தமானவள் அல்ல, வேறு ஒருவருக்கு சொந்தமானவள். அவளை பார்த்தது தவறு. பார்த்தது மட்டுமல்லாம் அவளை அவர் சொந்தமாக்கிக் கொள்கின்றார். அவளுடைய கணவரையும் அவர் கொலை செய்கின்றார். எவ்வளவு பெரிய பாவம்! இந்த பாவம் தாவீதை ஆண்டவரிடமிருந்து தொலைவில் தள்ளுகிறது. எனவே நாம் செய்கின்ற பாவம், மற்றவர்களுக்கு செய்கின்ற துரோகங்கள் கடவுளை நம்மை விட்டு தொலைவில் வைக்கின்றது. இந்த மூன்று சிந்தனைகளும் நம்முடைய வாழ்க்கையில் சிந்தித்து பார்க்கிற போது, முதலாவது பொருள். எந்த பொருள் நம்மை விட்டு கடவுளை தொலைவில் வைக்கிறது என்றால், நிறைய பொருட்கள் இருக்கு. நாம் பயன்படுத்துகின்ற அந்த அலைபேசியாக இருக்கலாம், பார்க்கின்ற அந்த தொலைக்காட்சி பெட்டியாக இருக்கலாம். ஏன்னா இன்னைக்கு இந்த நாடு விட்டுறக்கூடாது, அதனால நான் கோயிலுக்கு போகல அப்படின்னா அந்த இடைவெளியை இந்த பெட்டி உருவாக்குகிறது என்று பொருள். இதை நான் என்னுடைய கையில் வைத்து செய்து கொண்டிருக்கிறேன். எனவே கடவுள் சிந்தனை மறக்கடிக்கப்படுகிறது என்றால் இது கடவுளுக்கும் எனக்கு இடையே உள்ள இந்த இடைவெளியை நீட்டிக்கிறது என்று பொருள். சில சமயங்களில் திருப்பைப்பில் வருகின்ற தண்ணீர் கூட உங்களுக்கும் கடவுளுக்கும் இடையே உள்ள உறவை நீட்டித்து விடுகிறது. எப்படி உங்களுக்கு தெரியும்? பைப்ல தண்ணி பிடிக்கிறதுக்காக நான் கோயிலுக்கு வரல அப்படின்னு தெரியும். கரெக்டா தண்ணி அந்த நேரம் தான் வரும் தொடங்கும் போது. இப்ப தண்ணி முக்கியமா கடவுள் முக்கியமா அப்படின்னா மனசு என்ன சொல்லும்? நான் கூட பிடிக்கும், புதுசு தொடங்கட்டும், பிரசங்கத்துக்கு முன்னாடி போயிடலாம்னு சொல்லும். முடியாது, பிரசங்கம் வந்துடும். பாதிப்பு சரியாக போயிடலாம் அப்படின்னு சொல்லும். அப்போ முடியாது, அதுக்கு நண்பர்கள் கொடுத்துருவான், இனி அடுத்த வாரம் போய்க்கலாம்னு சொல்லும். எனவே திருவைக்குள் வருகிற தண்ணீர் கூட உங்களுக்கும் கடவுளுக்கும் இடையே உள்ள அந்த இடைவெளியை அதிகப்படுத்துகிறது. இரண்டாவதாக எண்ணங்கள், சிந்தனைகள். எப்போது நாம் இன்னொரு மீது பொறாமைப்படுகிறோமோ, இன்னொருடைய வளர்ச்சியில் நாம் குறுக்கே நிற்கிறோமோ, அப்போது கடவுள் நம்மை விட்டு தொலைவில் இருக்கின்றார். அவர் அருகில் வருவது இல்லை. மூன்றாவதாக நம்முடைய தவறுகள். அது நாம் செய்த தவறாக இருக்கலாம், அடுத்தவருக்கு எதிராக நாம் செய்த தவறுகள், குற்றங்கள், பாவங்கள், தோஷங்கள், இவை அதிகமாக நாம் சேர்த்து வைக்கின்ற போது கடவுள் அப்போதும் தொலைவில் நின்று வேடிக்கை பார்க்கின்றார். இதில் என்ன என்றால், தவறுகள் முதல் முறை தவறு செய்கின்ற போது ஒரு பயம் இருக்கும், ஒரு படபடப்பு இருக்கும். இரண்டாவது முறை செய்கின்ற போது கொஞ்சம் கூச்சம் இருக்கும். மூன்றாவது முறை செய்கின்ற போது பழகிவிடும். நான்காவது முறை செய்கின்ற போது சூழ்நிலை ஒன்றுமே இருக்காது. இப்படித்தான் மனிதன் தவறு அல்லது பாவம் என்ற அந்த குழிக்குள் அவன் விழுந்து விடுகிறார். அந்த பிறகு இருந்தவனால் மேலே எழுப்பி வர முடியாது. இவ்வாறு குழிக்குள்ளே இருக்கின்ற போது ஆண்டவருக்கு தொலைவில் தான் இருக்கிறார். இந்த மூன்று சிந்தனைகள் வாயிலாக மனிதன் இன்று கடவுளை விட்டு பிரிந்து நிற்கின்றான். ஆனால் வேடிக்கை என்னவென்றால், நாம் தான் கடவுளை விட்டு பிரிந்து நிற்கிறோம். கடவுள் நம்மை விட்டு பிரியவே இல்லை. அவர் அருகில் வருகிறார், நாம் ஓடுகிறோம்.
நடந்து போனாலும் ஒரு பிடிப்பார், ஓடி போனா எங்க இருந்து பிடிக்கிறது? கடவுள் நம்மை தேடி வருகிறார், நாம் ஓட்டம் பிடிக்கிறோம். ஆதாம் ஏவாள் பழத்தை சாப்பிட்ட பிறகு ஆண்டவர் வர, ஆதாம் எங்கே இருக்க? ரெண்டு பேரும் மரத்திற்கு பின்பாக ஒழிந்து கொண்டார்கள். ஏன் ஒழியணும்? குற்ற உணர்வு, நான் பாவம் செய்திருக்கிறேன், நான் தவறு செய்திருக்கிறேன். எவனொருவன் தவறு செய்திருக்கிறானோ, எவனொருவன் குற்ற உணர்வோடு இருக்கிறானோ, அவன் கடவுளுடைய முகத்தை ஒழிப்பதற்கு பயப்படுகிறான், ஒழிக்கவே மாட்டான். குற்ற உணர்வுள்ள மனிதனுக்கு கடவுளுடைய தரிசனம் கிடைக்காது. ஆனாலும் கடவுள் தேடி வருகிறார். ஒரு படம் கொஞ்சம் உண்டு. ஏசுநாதர் ஒரு கதவு பக்கத்துல தட்டுற மாதிரி படம் பார்த்துருக்கீங்களா? எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அது என்ன எழுதியிருக்கும்? வசனம் ஒன்று எழுதியிருக்கு. ஏசுநாதர் கதவு பக்கத்துல தட்டுற மாதிரி இருக்கும். தட்டுங்கள். பார்த்ததே இல்லையா? ஒரு வீட்டு கதையா தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் அப்படின்னு எழுதியிருக்கும். மாதிரி இருக்கு, பார்க்கிற மாதிரி இருக்கு. ஆனால் அதை ஓவியத்தின் முதலாவது வரைந்தவர் அந்த வசனத்தை எழுதவில்லை, நாம சேர்த்து கொண்டது. அந்த படத்தை நீங்கள் கவனித்தால் தெரியும், அதை வரைந்தவர் எழுதிய வசனம் இதுதான். How long should I wait outside? தமிழில் எவ்வளவு காலம் நான் வெளியில் காத்திருக்க முடியும்? அந்த படத்தை நீங்க இன்னொரு முறை பார்க்கறதுக்கு வாய்ப்பு இணையதளத்தில் இருக்கு, நீங்க பாருங்க. வெளிப்பக்கம் கூட்டு கொண்டு எதுவுமே இருக்காது. என்ன அர்த்தம்? நீங்க போட்டியில உள்ள இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்க திறந்தா தான் அவர் உள்ள வர முடியும். நீங்க தான் அவர் உள்ள வர விரும்பலையே, அவர் விரட்டி வெளியே சாதித்து நீங்க போட்டிக்கு உள்ள இருக்கிறீங்க, அவர் எப்படி வர முடியும்? எனவே நான் சொன்னேன், அவரை விட்டு நாம் பிரிந்து போனாலும் கூட அவர் நம்மை தேடி வருகிறார், துரத்தி வருகிறார். பல நேரங்களில் இதே கதவுகளை பூட்டி விட்டு நாம் உள்ளே இருக்கிறோம், அவரை அனுமதிப்பது இல்லை. எனவே கடவுளை விட்டு நாம் விலகி ஓடுகிற போதெல்லாம் கடவுள் தேடி வருகிறார். எப்படி தேடி வருகிறார்? இதை முதல் வாசகம் சொல்கிறது. பழைய ஏற்பாட்டில் மனிதன் சிலைகளுக்கு வழிபாடு செய்து கடவுளை விட்டு விலகி செல்கின்ற போது இறைவாக்கினர்களை அனுப்பி வைத்தார். போய் பிடிச்சு கொண்டு வா. நான் குழந்தையா பள்ளிக்கூடம் படிக்கும் போது பள்ளிக்கூடம் வராம அப்படிங்கிற கட்டடிச்சிருக்கிற பிள்ளைங்களை கூட்டிட்டு வருது வாத்தியார் என்று அனுப்புவார், தூக்கிட்டு வாங்க அப்படின்னு. அது மாதிரி ஆண்டவர் இறைவாக்கினர்களை அனுப்பி வைக்கிறார். இவர்கள் எனக்கு சரி சாய்க்காமல் வழிமாறி பாதை மாறி போகிறார்கள், அவர்களை சரியான பாதையில் அழைக்குவான். இறைவாக்கினர்கள், அரசர்கள், நீதி தலைவர்கள், இவர்கள் அத்தனை பேரை மக்களை வழிமாறி மக்களை திருப்பி கொண்டு வருவதற்காக அவர் அனுப்பி வைக்கின்றார். ஆனால் மக்கள் சரி சாய்க்கவில்லை. எனவே இறுதியாக தன்னுடைய மகனை அனுப்பி வைக்கின்றார். இதற்காக வழிமாறிய சிதறுண்ட மக்களை அழைத்து வருவதற்காக. அதைத்தான் இதை நற்செய்தி வாசகத்தில் பார்க்க பேசுகிறது சொல்கிறார். மனம் மாறி நற்செய்தி நம்புங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி விட்டது. மனம் மாறி நற்செய்தி நம்புங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி விட்டது. நீங்கள் உங்களுடைய இடைவெளியை குறைத்துக் கொண்டு என்னிடம் நெருங்கி மாறுங்கள், உங்களுடைய பாவத்தை விட்டுவிட்டு என்னிடம் வாருங்கள். இதுதான் அதனுடைய பொருள். தன்னுடைய சீடர்களை அழைக்கின்றார். அவர்கள் படகில் தன்னுடைய மீன்பிடித்த அந்த வலைகளை பழுது பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். சீடர்களை அழைக்கின்றார். அவர் தனியொருவனாக அந்த மக்களை அழைத்துக் கொண்டு வருவது கடினம். எனவே தன்னோடு உடன் பணியாளர்களாக உதவிக்காக சீடர்களை அழைக்கின்றார். மனிதர்கள் வழிமாறி போன மக்களை அதைத்தான் செய்தி தெளிவாக சொல்கிறது. ஒருவரிடம் இருந்த 100 ஆடுகளும் ஒரே முறையில் காணாமல் போனார். அவர் 99 ஆடுகளை விட காணாமல் போன அந்த ஒரு ஆட்டுக்கு மீதுதான் அவர் அக்கறை காட்டுவார். அது 99 ஆடுகளை ஒரு இடத்தில் விட்டுவிட்டு காணாமல் போன ஒரே ஒரு ஆட்டை அவர் தேடி செல்வார். அதை கண்டுபிடிக்கின்ற போது இதன் தொலையாத 99 ஆடுகளை விட தொலைதூர ஒரு ஆட்டை குறித்துதான் அவர் மகிழ்ச்சி அடைவார். எனவே நாம் தொலைந்து போயிருக்கிறோம், அவரை விட்டு தொலைவில் இருக்கிறோம். எப்போது அவர் நம்மை கண்டுபிடிக்கிறாரோ அல்லது எப்போது நாம் அவரை சரணடைகின்றோமோ அப்போது
அப்போது ஆண்டவர் நம்மை குறித்து மகிழ்ச்சி அடைகிறார். எதற்காக நாம் திருவிழா கொண்டாடுகிறோம், எதற்காக நாம் நவநாள் கொண்டாடுகிறோம்? அதனுடைய நோக்கம் இதுதான். தொலைந்து போயிருக்கிற நாம், காணாமல் போயிருக்கிற நாம், அவரை விட்டு தூரமாக இருக்கிற நாம் அவரை வந்து சென்றடைய வேண்டும். அவர் வந்து சேர ஒருவேளை மனவர்த்தங்கள் இருக்கிறது என்றால் இந்த திருவிழா முடிவதற்குள்ளாக நாம் நல்லுறவு ஆக்க வேண்டும். அதுதான் திருவிழாவின் நோக்கம். ஆனால் முடிந்தவுடன் நீ அந்த பக்கம் நான் இந்த பக்கம் என்று இருப்போமானால் ஆண்டவர் நம்மை தேடி வருவதால் எந்த பயனும் இல்லை. புரியவில்லை. இதை நாள் ஆண்டவர் ஒரு அழகான சிந்தனையை தருகின்றார். அவர் நம்மை தேடி வருகிறார். நாம் தான் அவரை விட்டு இந்த உலக போக்கிலும் ஊழல்களின் பிடியிலும் சிக்கி அவரை விட்டு விலகி செல்கின்றோம். எனவே இந்த திருவிழா நாட்கள் வழியாக அவர் நம்மை தேடி வருகிறார். அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தவர்களாக தொடர்ந்து திருப்பலியில் பங்கு பெறுவோம். ஆமென். அறிவர்களிடமிருந்து நம்முடைய விருப்பங்களையும் தேவைகளையும் நம்பிக்கையோடு ஆண்டவரிடம் எடுத்து சொல்லி மன்றாடுவோம். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறிது நேரம் அமைதியாக மன்றாடுவோம். ஆண்டவரே,
நாங்கள் உலகத்தில் முதலில் எடுத்துரைத்த வேண்டுதல்களோடு மக்கள் தங்கள் உள்ளங்களிலிருந்து நம்பிக்கையோடு சொல்லிக் கொண்டிருக்கின்ற எல்லா தேவைகளுக்கும் செவி கொடுத்துவிட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நோக்கி மன்றாடுகின்றோம். சகோதர சகோதரிகளை உங்களுடைய தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். மாசிக்காகவும் நம்ம நன்மைக்காகவும் மறை சாட்சியான கோயை செலஸ்தியான புனிதர் தமது பாடுகளை வேதனைகளை மேற்கொள்ள திருவுள்ளம் கொண்டீரே. அதனால் அவரது வெற்றியை நாளை கொண்டாடும் எங்களை பாதுகாப்பால் எதிரிகளின் சூழ்ச்சிகள் மேற்கொள்ளாமல் இருப்பை கிழக்கென்றும் உதவுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தோழியவரான தந்தையே, என்று முழையாமல் இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாள் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவனே. மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் தூய செபஸ்தியாரை வேண்டது மறை சாட்சியத்தான் உமது திருவை புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீதனை கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றே. மேலும் எங்கள் மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் தூய செபஸ்தியாரின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தோன்ற பெற்று அவரது தகுந்த பரிந்துரையால் இன்றும் ஊக்கம் பெறும் அருளுகின்றே. ஆகவே முதலோடு அரியணை சொல்வோர் ஆட்சி புரிவோம் மற்றும் வானர சேனை அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மகிமை கண்டிசைத்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் தூயவர் தூயவர்
அவர் பாடுபட உடற்கணிந்து தொன்னை இழைத்த போது அப்பத்தை எடுத்து நதி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவன் கௌரிய ஆனது. அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் வீர குருந்தை கிழக்கை விடுத்து வேண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவன் கோரிய ஆனது. அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் தேவன் புதிய நிலையான உடன்படிக்கை கோரி என் இரத்தத்தின் எண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கை மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழும் திருமணத்தை மெய்ப்பழைக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணென்று உமக்கு ஊழியர் புரியே தகுந்தவர்கள் இறைகளை ஏற்றுக்கொண்டே, எனவே உமக்கு நன்றி செலுத்த வேண்டும். மேலும் கிறிஸ்துவின் உடலில் இரத்தத்தில் பங்கு கொள்ளுமைகளை தூய் அவையால் வந்து சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் நன்றாட வேண்டும். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திருஅவை நினைவூர்களிடம் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆணையர் ஸ்டீபன், எல்லா திருநிலைகளும் ஆகிய அனைவரோடும் உமது திருஅவை அன்பில் நிறைவேறச் செய்கிறது. அன்பின் ஆண்டவரே, உம்மோடு இணைந்திருக்கிறேனும் எங்கள் மிக சிறப்பான நிலை இன்றைக்கு மிக அருமையான மறைவுரை வழியாக எங்களுக்கு உணர்த்திருக்கிறேன். உம்மை விட்டு காணாமல் போயிருக்கிறோம், உம்மை தேடாமல் இருக்கிறோம், நீரே முக்கியம் என்று எண்ணமில்லாமல் இருக்கிறோம். பொருள், எண்ணம், தவறான எண்ணம், ஆசைகள், தீயவைகள், சாத்தானின் சூழ்ச்சிகள் இவற்றில் மாட்டி உங்களை விட்டு வெகு தூரமாக சென்றிருக்கிற இந்த வாழ்க்கை உன் பக்கமாக வருவதற்கு இன்றைக்கு அழைப்பு கொடுத்திருக்கேன். இதை ஆழமாக தியானிக்க நீங்கள் வாய்ப்பு கொடுத்திருக்கேன். ஆகவே நாங்கள் இன்றிலிருந்து உன் பக்கமாக வர அதன் வழியாக வருகிற ஆசிரியெல்லாம் அனுபவித்து நிலையான பேருந்தத்தை அடையமாக அதற்கு எங்களுடைய தூய செபஸ்தியார் வேண்டுதல் கொடுக்கிறார், அன்பின் வேண்டுகோள் கொடுக்கிறார். அவரை அன்பு பிள்ளைகளாக நான் வாழ இந்த முயற்சி எடுப்போமாக. எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நேரத்தில் தொழுகிறாங்க, தீயவெல்லாம் புறப்படுத்துகிறாங்க. நன்மையான நல்லெண்ணமெல்லாம் எங்களுக்குள்ளே இன்றைக்கு வளர்வதாக அதற்கு உதவி செய்ய சார்ந்து பணிந்து கெஞ்சி உண்மையோடு மன்றாடுகிறோம். மேல் உயிர்கள் நோக்கம் குறிப்பிடும் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரை இறக்கத்தும் நினை கொண்டு உமது திருமுக ஒளியை ஏற்றணும். எங்கள் அனைவருக்கும் இறக்கமாய் கடவுளை கண்ணித்தான மரியா, அவருடைய கணவரான யோசேப்பும், எங்கள் பாதுகாவலர் கவலைகளை கலைக்கும் புனித செபஸ்தியார், எங்கள் இணை பாதுகாவலர் புனித நித்திய மதிதூதர், புனித திருப்பதிகள், இவ்வுலகில் போன்றவராக இருந்தோம் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாம் நிலைவாழ்வில் மக்கள் தகுதி பெற்று
உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று மனமகிழ உம்மை மன்றாடுகிறோம். இவரோடு எல்லாம் இறைவனாகிய தந்தை தூயாவியாரை வந்தேன் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரை கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து பாடுவோம். எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாட வேண்டும். உமது இரக்கத்தின் உதவியும் நாங்கள் பாவத்திலிருந்து இப்போது விடுதலை பெற்று யாற்றொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரை பெற்றதாகவும் எம் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை மாறாமல் உமது திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியை முற்றுமை அளித்தருளே ஆகும். என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதும் இறைவனின் சந்ததி, இது உலகின் பாவங்களை போக்குபவர், இவரை நமக்கு உடல் உள்ள நலன்களை தருபவர், இவரை நம்முடைய குடும்பங்களில் அமைதியை சமாதானம் தருபவர், இவர்தாமே நாம் விலகிச் சென்றாலும் நம்மை தேடி வருபவர். இந்த செம்மறி பிறகு கழக பெற்றோர் பேறு பெற்றோர். ஆனால் ஒரு வாக்கியவளும் சொல்லியவளும் எனது ஆன்மா நலப்படையே.
அவர்களே இந்த நாள் இனிய நாளாக அமைவதற்கு மிக சிறப்பானவர்களை எல்லோரும் பெருமையாக சிறப்பு செய்திருக்கிறீர்கள். வழிபாட்டு குறிப்புகள் எல்லாம் நல்ல தயார் பண்ணி மிக சிறப்பாக வந்து ஒவ்வொரு நாளையும் சிறப்பு செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆக நாம் இந்த நம்மை கைகட்டி பாராட்டுகிறோம். சத்தமாக கைகட்டி உங்களோட இன்றைக்கு மிக சிறப்பான மறைவுரை வைத்திருப்பவர்கள் நம்முடைய தந்தை சூசன் அவர்கள் சேவியர் பொருட்களை பங்குமதியாக மிக சிறப்பாக கையாண்டு கொண்டிருக்கிறார்கள். தந்தை அவர்கள் கடவுள் கொடுத்த பெரிய ஆளுமைகள் எல்லாம் மிக சரியாக பயன்படுத்த முடியும். கடவுள் எல்லா காலம் கொடுக்கிறார். அந்த காலத்தை நாம் சரியாக பயன்படுத்துகிற போது பெரிய அளவு வரலாம். ரொம்ப அதிகமான திறமைகள் கொண்டவர் தந்தையை பார்க்கறது நல்லாக பாடக்கூடிய தந்தை. மிக சிறப்பானவர்களே நடனம் ஆடி இப்போது பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுக்கிற தந்தை. அதன் பிறகு மிக சிறப்பானவர்களுக்கு வீடு அலங்காரம் அருள் சோதனைகள் கூட தந்தையிடம் கேட்பார்கள். இந்த இடத்தில் இவ்வாறு பூக்கள் வைப்பது, இந்த பீடம் போடுவது எல்லாமே சிறப்பாக செய்வார்கள். அவர்கள் சகோதரராக இருக்கும் போதே ஆல்பம் போட்டு இந்த ஆல்பத்தை அருள் சோதனையில் வாங்கி போட்டார்கள். இவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அவர் அவ்வாறு மிக சிறப்பாக கூடியவர், நல்ல மறைவு வைக்கக்கூடியவர். தூத்துக்குடி மறை மாவட்டத்திலே நல்ல வாழ்வு ஒரு சிறப்பான ஒரு மருத்துவ துறையிலே அவர் படிக்கின்றார். இந்த தந்தையிலே அந்த துறையில் இப்போதுவரை காலமில்லை. தந்தையர்கள் பலருக்கு இப்போது ட்ரீட்மெண்ட் கொடுத்து கொண்டிருக்கிறார். அது பொருட்களாக இருக்கலாம், மக்களாக இருக்கலாம், அவங்களுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுத்திருக்கிறார். நான் நம்முடைய பங்கில் கிடைக்கும் போதெல்லாம் ஒரு நேரம் கூட வரமாட்டேன் என்று சொல்கிறேன். அவர் மறைவுரையிலே பொறாமை கொள்ளக்கூடாது என்று சொன்னார். இவ்வளவு திறமைகளை கடவுள் ஒரு மனிதர் கொடுத்தால் நமக்கு எப்படி பொறாமல் கண்டிப்பா பொறாமல் வரும். ஆனால் பொறாமப்படக்கூடாது சொன்னாங்க. இவ்வளவு திறமை ஒரு ஆள் கொண்டு கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி பொறாமைப்படணும். அந்த அளவுக்கு அருட்தந்தையர்கள் சிறப்பாக பணி செய்து கொண்டிருக்கிறாங்க. அந்த பங்கிலும் இன்று நிதானமாக பல்வேறு விதமான கடையை மக்களோடு சேர்ந்து மிக சிறப்பாக மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். நாளைக்கு பொங்கல் வேலைகள் தந்தைக்கு இருந்தாலும் நம்ம அழைப்பு மிக சிறப்பாக வந்து நமக்கு இந்த அருளாசிரியர் இறைவனுடைய ஆசிரியர் தந்திருக்கிறார்கள். கடவுளை தெரிந்து வர வேண்டும் சொல்லி நமக்கு ஞாபகப்படுத்திருக்கிறார்கள். ஆக இந்த அழைப்பை நாம் தெரிந்து வரவும் மிக சிறப்பாக நமக்கு உதவி செய்கிறார். நமக்கு உதவி செய்த தந்தையவர்களுக்கு கை தட்டி உங்களை எல்லாம் கேட்டு ஒரு பரிசு சுபா உங்கள் திருப்பதில நடக்குமா கொஞ்சம் டைம் ஆகும். நாளைக்கு அதனால நான் முன்கூட்டியே நீங்கள் தயார் பண்ணி மிக சிறப்பாக செய்ய கேட்டுள்ளேன். நமக்கு பார்லமன்றம் திரு அற்புதராஜ் அவர்களும் அந்த உதவி செய்வார்கள். முன்கூட்டி கரம்பு அப்படி முறை வச்சு மாலை வச்சு அவங்க ஏற்பாடு செய்ய அந்த பொறுப்பை திரு அற்புதராஜ் அவர்கள் கொடுக்குறேன். அவங்க கையில் பாராட்டுங்க. முன்கூட்டியே கற்பை ஆரம்பிச்சு சொன்னே அந்த கும்பி எடுக்கிறோம். அந்த ரெடியாக ஒரு கட்டு தான் கோயிலுக்கு வரணும். அப்போ எல்லாம் கட்டுறதுக்கு ரெடியாக இருக்கணும். கரெக்ட் போடுறாங்க, கட்டிடாங்க. அப்போ அங்கே எல்லாரும் அப்பா கருத்துக்கு பொறுப்பு நீங்கள் வராமறாங்க. முன்கூட்டியே எல்லாம் பொங்கல் எல்லாம் தயாராகும். இப்போ நீங்கள் 6 மணிக்கு வரணும்னா அவங்க என்ன சொல்றாங்க கேட்டுங்க. வேற நோக்கம் சொல்லிடுறாங்க, வேற அதனால 6 மணிக்கு வருவாங்க. அதுக்குள்ள பொருட்கள்லாம் எடுத்து வச்சு தயாராக எல்லாம் வந்துருங்க. பொங்கல் பொங்கல் வந்தே சத்தம் போட காலம் அது காலையில் நம்ம கும்பி அடிப்போம் சரிங்களா? அது திருப்பதி ஆகும். நாளைக்கு வரக்கூடிய தந்தைக்கு ஃபோன் பண்ணாங்க. எனக்கு கொஞ்சம் காய்ச்சலா இருக்கு, நாங்கள் ஃபோன் பண்ணாங்க. நாளைக்கு நான் தான் வரேன் சரிங்களா? ஒருவேளை வந்தா வரலாம், இல்லை நான் தான் வர வாய்ப்பு. நான் இந்த இடத்துல ஒரு ஆசை வந்துச்சு. திருப்பணி முடிஞ்ச பிறகு
என்னோட போட்டிகள் எல்லாம் இருந்தால நமக்கு சுபாஷ் தானே அவங்க பேர் என்னது சுந்தரன். அவங்க கைதட்டி ஒரு பாராட்டு. இன்னைக்கு மைக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. அதனால அவங்க இதுதான் நமக்கு கவலை இல்லை. அதனால நாளைக்குமே உங்களை நம்பி தான் கொஞ்சம் விளையாட்டு போயிட்டு போட்டு பார்க்குறீங்க. அதனால எப்படின்னா அந்த இதில் ஒரு பானைவடத்தில் போட்டி ஆண்களுக்கு 2 போட்டி. அதுக்கு ஆண்களுக்கு பொறுப்பாக வந்து திரு பட்டம் அவர்கள் அந்த இது கைது பானங்கள் அவங்க இப்போ கைது கொடுத்துருங்க. எல்லாருமே கூட்டம் முடிஞ்சோடனே பானவடத்தில் இன்னொரு போட்டி நம்ம கண்டுபிடிச்சோம். உங்களுக்கு ஏற்றாரு பெரியவங்க நீங்க உங்களுக்கு ஏற்றாலும் செய்யணும். ஆனால் பார்த்து போனோம். இதை பார்த்து நாங்கள் பக்கத்தில் இருக்கோம். பெரியவங்களுக்கு லக்கி காசு வைக்கலாம், அந்த பந்து கருத்து வைக்கலாம். லேடிஸ் எல்லாம் லேடிஸ் அது சின்ன பிள்ளைங்களுக்கு இருக்கும். அப்போ ஒரு 5 போட்டி நடக்கும். ரொம்ப 20 நிமிஷம் முடிஞ்சிடும். அதனால ஜாலியாக இருக்கும். எல்லா நேரத்தில் என்ன கொஞ்சம் ரத்த ஓட்டலாம் போடணும். நீங்கள் பல ஆண்டுகள் வாழணும். அதுக்கு நாங்கள் தான் உதவி செய்ய முடியும். பெரியவங்களெல்லாம் நிறைய வருஷம் இருக்கணும். இப்பெல்லாம் ஜாலியாக சந்தோஷமா இருக்கும். நல்லா இருக்கும். அந்த நைட் நேரத்தில் சுபாஷ் பேருக்கு நமக்கு என்ன கவலை என்ன லைட் யூஸ் பண்ணுறேன். நாளைக்கு லைட் போட்டு ஜாமன் ஏற்றி மைக் வந்துருக்காங்க. காலேஜ் மைக் கொடுத்தீங்களா? நம்ம மைக் ஆன் பண்ணி எல்லாத்தையும் ஓவரால் சூப்பர்வைசர் திரு சௌரவ் பானை பந்து கருத்து பந்து பொருள்லாம் தேவைப்படும். அது பார்க்கல பார்க்கலாம் ரெடி பண்ணி நம்ம என்ன போட்டு உங்களுக்கு தர சொல்றோம். ஓகே ரைட். நம்ம அருமையானது நம்ம நாளைக்கு செய்வோம். சிறப்பானது திருமுழுக்கு ஞானஸ்தானம் புதுநன்மை இருந்தால் பங்கு தந்தை முதல்ல பார்க்கலாம். கிளாஸ் வந்து ஞானஸ்தானத்துக்குன்னா நீங்க வந்து ஞான பெற்றோர் வேற பங்குல தான் அந்த பங்குகளுக்கு கடிதம் வாங்கிட்டு வரணும். அதனால அது முறை நான் கடிதம் வைக்க நான் முதல்ல பார்க்க கேட்டுக்கிறேன். கேள்வி பாதுகாப்பு ஞாபகம் பாருங்க. முதல் கேள்வி, இயேசு கட்டுகிற கடலில் எழுதிருப்பது என்ன? இயேசு கடவுள் பார்த்தீங்களா? இல்லை எழுதிருப்பது. இன்னொன்று எழுதிருப்பாங்க திருவெளிப்பாடு 3:20. இதோ நான் கதவை கற்றுக்கொண்டிருக்கிறேன், யாராவது செய்து கொடுத்தால் அல்லது நான் உள்ளே வந்து உள்ள வந்தேன். இது நான் சொல்றது. பாதம் சொன்னது இயேசு கட்டுகிற கடலில் எழுதிருப்பது என்ன? ஒன்னு இங்கிலீஷ்ல அல்ல தமிழ்ல மலையாளத்துல எழுதுறாங்க. ரெண்டு பேர் சொன்னாங்களா? எதை எழுதலாம்? இங்கிலீஷ் எழுதலாம், தமிழ் எழுதலாம். இயேசு கட்டுகிற கதைக்கு எழுதிருப்பது என்ன? இரண்டாவது, எதற்காக நாம் திருவிழா கொண்டாடுகிறோம்? மூன்றாவது, ஒரு வசனம் படிக்க பார்த்தீங்களா? நம்ம அவரை அணுகி வரணும்னு சொன்னாங்க. அதுக்கு ஏற்றால ஆண்டவரை அணுகி செல்லுங்கள், அவர் உங்களை அணுகி வருவார். யாக்கோபு திருமணம் அதிகார வசனம். ஆண்டவரை அணுகி செல்லுங்கள், அவர் உங்களை அணுகி வருவார். யாக்கோபு திருமணம் அதிகார வசனம் இல்லை. நன்றி. நன்றி கோரி கொண்டாடுவோமாக. பரம்பொருளே இறைவா, நாங்கள் கொண்டே திருமணங்களை நாம் தருளமாக உம்மை வேண்டுகின்றோம். மறைசாட்சியாக சத்தியாரின் புனிதருக்கு இந்த மனவரையும் மதுபோடிக்கு நம்பிக்கை பாடல் வச்சு தந்ததும் அதை மனவரையே நாங்கள் அடைவோமாக. எங்கள் நாட்டெல்லாம் கிறிஸ்துவழியாம் உம்மை வந்தாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் அனைவரை ஆசீர்வதிப்பாராக. கடவுளின் ஆசீரை இறைவாக்கு பெற்றவர்களாக